ஓம் சாய்ராம். எவ்வளவோ பரிகாரம் பண்ணியும் இன்னும் திருமணம் நடக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? ஆண் பெண் இருபாலருமே நல்ல வரன் அமையதுக்காக நான் சொல்ற இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்க. 90 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க. இதுக்கு நீங்க பெரிய செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு கண்ணாடி இருந்தா போதும். இந்த பரிகாரத்தை நீங்க எளிதா வீட்டிலேயே செஞ்சிடலாம். வெறும் 3 மாசத்துல உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போற அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையில வீட்டில் யாருக்காச்சும் திருமணம் ஆகவில்லை என்றால் எல்லாரோட நிம்மதியும் போயிடுதுங்க. முக்கியமா அந்த பிள்ளையை பெற்றவங்களுக்கு நிம்மதி என்பதே இல்லை. வர்ற வரலாம் தள்ளிக்கிட்டே போகுது. ஏதோ ஒரு காரணம் முடியும் நம்பின்னு இருப்போம், ஆனால் முடியாம தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த எளிய பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பாருங்க. கண்டிப்பா 90 நாட்களில் திருமணம் கைகூடி வரும் என்கிற பலன் இதற்கு உண்டு. வாங்க அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். நம்ம வீட்டில் முகம் பார்க்க கண்ணாடி இருக்கும், சரிங்களா? முகம் பார்க்கும் கண்ணாடிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பொருள் கிடையாதுங்க. அது நம்ம முகத்தை மட்டும் பிரதிபலிக்கிறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்பை அப்சர்வ் பண்ணி அதை திரும்பவும் வெளியிடக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் தனக்குள்ளே ஒளித்து வைத்து கொண்டுள்ளது. திருமணம் ஆகாமல் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் மணமகனோ அல்லது மணமகளோ உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட கையால் ஒரு புதிய கண்ணாடி வாங்கி வீட்டில் மாட்டணும். வேற யாரும் வாங்கக்கூடாது. கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்க அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு அவங்க தான் அவங்க கையால் இந்த கண்ணாடி வாங்கி வைக்கணும். வீட்டில் வேற யாரும் வாங்கக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா முருகரோட வடிவங்கள் ஒன்றான ஆறுமுகன் படத்தை ஒட்டி வையுங்கள். அந்த படம் எப்படி இருக்குன்னா 6 முகத்தோட 12 கைகளும் இருக்கக்கூடிய சண்முகர் படமாக இருப்பது தான் அவசியமாகும். வேற எந்த படம் ஒட்டக்கூடாது. 6 முகமும் 12 கைகளும் உடைய சண்முகர் படமாக இருப்பதுதான் அவசியமாகும். இந்த படத்தை கண்ணாடியில் ஒட்டி வச்ச பிறகு அடுத்த 90 நாட்களுக்கும் நீங்க தூங்க செல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில் இருக்கும் ஆறுமுகனை வணங்கி கொள்ள வேண்டும். எனக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும்ட்டு முருகனை மனசார வேண்டிக்கங்க. அதே போல் காலையில் எழுந்தவுடனே முதல்ல அந்த கண்ணாடியில் இருக்கும் சண்முகரின் படத்தை தரிசிக்க வேண்டும். அப்போவும் எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு உங்களோட மனக்குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் அவர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக உங்களோட தினசரி வேலையை துவங்கி பாருங்கள். இது போல 90 நாட்கள் இடைவிடாமல் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படியே 90 நாட்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 90 நாட்கள் முடிவதற்குள்ளாக உங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா சண்முகர் திருமண தடை நீக்கக்கூடிய அற்புத அருள் புரிப்பவர் அப்படிங்கிறது ஐதீகம். எனவே சண்முகரை நீங்கள் இவ்வாறு வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு என்ன ஒரு தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி திருமணம் நடந்து தம்பதி சமேதராக மாறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.